பேர் மட்டும் போட்டுக்கிறாருல, RK செல்வமணியுடைய இயக்கத்துல அவருடைய தயாரிப்புல அவருடைய ஆலோசனையின் பேர்ல தான் இது நடக்குதுன்னு ஒரு இது எல்லா தப்புக்கும் காரணம் செல்வமணின்னு. இப்ப நிறைய நண்பர்கள் பேசினவங்க எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் 100 கரெக்ட் தாங்க, எல்லாத்துலயும் அவங்க டாமினேஷன் தான் இருந்துச்சு, அதனாலதான் நடிகர் சங்கமே ஒதுங்கி இருந்துச்சு, கோடிகள்ல செலவு பண்ணி லட்சங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஏனோ தான் ரிஹர்சல் பாக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்களே தப்பானவர்களா இருக்காங்க. ஒருத்தர் கூட ப்ராப்பர் ஆட்களே காணுவாங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் கோடங்கி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இப்ப கலைஞருடைய 100ஆண்டு விழா நடந்துச்சு. இந்த விழாவை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நீங்க ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் ஃபெயிலியர்னு சொல்றீங்க? எதனால சொல்றீங்க? ஆக்சுவலா நான் மட்டும் சொல்லணும், அது அந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருடைய எண்ண ஓட்டம் சொல்றது எல்லாருமே இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடக்கல, ப்ராப்பரா இவங்க சொன்ன மாதிரி எதுவும் பண்ணல. அதாவது கலைஞர் 100 புது வரலாறு அப்படிதான் அவங்க டைட்டிலே பிரம்மாண்டப்படுத்தணும்னு நினைச்சாங்க. நிஜமாவே ஒரு புது வரலாறு படைச்சிருக்காங்க. ஆளே இல்லாம ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னா அது இந்த நிகழ்ச்சி தான். ஃபெயிலியர்ன்றது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, ஒரு விழா மக்களால் கொண்டாடப்படுற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியா நடக்கும்போது அது அந்த கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கணும். டிக்கெட் வச்சிருக்கிறவங்க கூட உள்ள போக முடியலன்னு வெளியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஒரு பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக வெளியில பேசு பொருளா மாறும். இங்க போடப்பட்ட இருக்கைகள் எல்லாமே சீட்டெல்லாம் காலியா தான் கிடந்துச்சு. நான் நிகழ்ச்சிக்குள்ள இருந்தேன், தொடங்கினதுல இருந்து முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்தேன். ஏன்னா அவங்க போயிட்டே இருக்கு நிகழ்ச்சி, இது எப்போ முடியும்னு கணக்கு இல்லாம இருந்துச்சு. நாங்க திட்டமிட்ட படியே தான் அது நான் ஸ்டாப் எல்லா விஐபிகள் கடந்து போயிட்ட பிறகு கூட வெறும் காலி சேரை வச்சு விடிய நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. சோ அப்ப அந்த நிகழ்ச்சி எப்படி நம்ம வெற்றி பெற்ற நிகழ்ச்சின்னு சொல்ல முடியும்? அது ஃபெயிலியர் தான். அது கலைஞர் அவர்களுக்கு இவ்வளவு நாள் சினிமா துறை மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மாண்பையும் கொடுத்துட்டு அவர் 100ஆண்டு விழாவை அவர் பேர்ல நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவலத்தையும் இந்த திமுக கட்சிக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கமா இல்ல திரையுலகமும் எடுத்து கொடுத்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க முடியாத, ஏற்க முடியாத ஒரு அபத்தம். ஏன்னா வழியே கிடையாது, நெஜத்தை சொல்லிதானே ஆகணும். உண்மை என்னன்னா அது நிகழ்ச்சி தோல்வி. அப்ப தோல்வின்னு தான் சொல்லணும். அது வெற்றின்னு சொல்லி சும்மா நம்ம வீம்புக்கு சொல்றதுக்கு நம்ம கூட்டத்தை வெறும் கேமரால காமிச்சுக்கலாம் ஏமாத்த முடியாது. நான் நேர்லயே பார்த்தேன், கூட்டமே வரல அங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அது நம்ம அதனாலதான் அதை சொல்றோம். நமக்கு எந்த வித தனிப்பட்ட விஷயமும் கிடையாதுமா. நிகழ்ச்சி நல்லா நடந்ததுதான் பாராட்டிருப்போம். சரியில்லை, அப்ப அதுக்கு யார் காரணம்? அந்த தவறுக்கு அது பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஆட்கள் கண்டிப்பா பொறுப்பேற்றுக்கணும்ல. இனிமே இப்படி ஒரு நிகழ்ச்சி சொதப்பல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது இல்ல. அப்ப யாரா சுட்டி காட்டணும்ல. சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற பத்திரிகையாளர் நான், அதனால சுட்டி காட்டுறேன். சரிங்க சார், இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கம் நடத்துச்சு. ஆனா நீங்க தொடர்ந்து RK செல்வமணி மீது மட்டும் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த தனிநபர் மீது மட்டும் உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கா? என்ன காரணம்? எனக்கு ஒரு கோபம், எனக்கு வாய்க்கா தகராறா இருக்கு, ஒண்ணும் கிடையாதுங்க. அது RK செல்வமணி என்கிற நபர் எங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஏழ்றைகளே அவரே சேர்த்து வச்சுப்பாரு. அது இயல்பா நடக்கிற விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைமையில தான் நடக்கிறதா அறிவிச்சாங்க. நாமளாம் அதெல்லாம் நம்பிதான் நினைச்சோம். ஆனா அங்க உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சது எல்லா நிகழ்ச்சியினுடைய எல்லா விஷயங்கள்லயும் RK செல்வமணி பேர் மட்டும் தான் முன்னிலைப்படுத்துச்சு. அவர் பேரை எல்லா இடத்துலயும் ஸ்லைடு போடணும்னு அவசியமே கிடையாது. அங்க அவருக்காக என்ன வேலை பார்த்தாரு? நிகழ்ச்சிகளே ஒருங்கிணைக்கிற பணி. அதை யாரோ ஒருத்தர் பண்றாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னா, அப்படி நான் தான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்ல. நிகழ்ச்சி நடத்துறவங்க பேர் தானே இருக்கணும். நிகழ்ச்சி நடத்துறது யாரு? திரையுலகம். திரையுலகத்தின் சார்பில் தயாரிப்பாளர் சங்கத்தின் பேர்ல தான் அந்த நிகழ்ச்சியே நடக்குது. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட யார் பேருமே இல்லையே. யார் பேர் பிரதானமா அங்க காணப்படுதோ அந்த பேரை நான் குறிப்பிடுறேன். எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறு? ஒண்ணுமே கிடையாது. தொடர்ச்சியா, ஏன்னா அவர் பெப்சி தலைவரா இருக்காரு, இயக்குனர் சங்க தலைவரா இருக்காரு. தொடர்ந்து அவர் செய்யற எல்லா விஷயங்களையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாரு. இந்த நிகழ்ச்சின்னு சொல்லல, எல்லா நிகழ்ச்சியிலுமே நான் ரொம்ப காலமா அவர் விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவர் இப்ப கரண்ட் அந்த சினிமாக்குள்ள இல்ல. அவர் இப்ப படம் எடுக்கிறது இல்ல, படம் தயாரிக்கிறது இல்ல, படம் இயக்குறது இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா பொறுப்புகளை மட்டும் இருப்பாரு. இந்த அரசாங்கம் வந்த பிறகும் அந்த அரசாங்கத்தோட நட்புறவா இருக்கணும் பல முயற்சிகள் எடுத்தா நடக்கல. இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த விஷயத்தை பண்ணிக்கலாமான்னு பாக்குறாரு. அது மட்டும் அது ஒரு காரணமா சொல்லல. இப்ப சமீபத்துல மறைந்த கேப்டன் விஜயகாந்த், அந்த மறைவுக்கு வராதவர் தான் அது. இவர் ஒரு நன்றி கெட்டவர். எப்படி வடிவேலு அடிக்கடி நன்றி கெட்ட வடிவேலுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நன்றி கெட்ட RK செல்வமணி. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தது விஜயகாந்த் தான். அவருக்கான அந்த கேப்டன் பிரபாகரன் படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி அது நடிகர்களுடைய பெரிய நடிகருடைய 100வது படம் வெற்றி படமா இருக்கிறதே இல்லை, அமையறதே கிடையாது. ஆனா விஜயகாந்த் மட்டும் அமைஞ்சது. அந்த படத்தினுடைய டைரக்டர் RK செல்வமணி. அப்போ ஒரு பெரிய ஒரு உயரத்தையும் பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அந்தஸ்தையும் அதன் பிற்பாடு நீங்க பழைய விஷயம் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அடையாளம் ஏற்படுத்தி கொடுத்தது விஜயகாந்த் தானே.
அவரோட மறைவுக்கு நீங்க வரவே இல்லை. என்ன காரணம் கேட்டா, நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தேன், நான் பாருங்க எனக்கு ஒரு மருந்து ஏறிச்சு அப்படின்லாம் நிறைய வீடியோ எல்லாம் போட்டாரு. அது பூரா டிராமா போலதான் தோணுது. ஏன்னா இங்க வந்து மேடையில ஏறி ஆடி ஓடி விளையாடிட்டு இருக்காரு. அப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுக்கு, துக்க நிகழ்வுக்கு வருவதற்கு உங்களுக்கு மனசு இல்ல, இதுக்கு மட்டும் வந்து ஆடுறீங்க இல்ல, அதை தான் நம்ம குறிப்பிடுறோம். இன்னொரு விஷயம், அங்க நடந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய கோடிகள் செலவாயிருக்கு. இது எல்லாத்தையும் ஆர்கே செல்லுமணி தலைமையிலான டீம் தான் வேலை பார்த்திருக்கு. அவ்வளவு கோடிகள் செலவு பண்ண ஒரு ப்ராப்பரான விஷயமாவே பண்ண முடியலையே. ஒரு டான்ஸ் சகிக்கவே இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட், அங்க போட்டப்பட்ட குறு நாடகங்கள் எல்லாம் சகிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க ஆண்டு விழாக்கள், பள்ளி குழந்தைகளுடைய ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுற அந்த டான்ஸ் கூட ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல நடக்கும் பாருங்க ஆண்டு விழா, இதெல்லாம் கூட அவ்வளவு அழகா ரசிக்கிற. ஏன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நல்லா ப்ராப்பரா இருக்கணும், தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு குழந்தைகளுக்கு எவ்வளவு பயிற்சி கொடுப்பாங்க. கோடிகள்ல வந்து செலவு பண்ணி லட்சங்கள் சம்பளம் வாங்கிட்டு ஏனோ தானோ ரிஹர்சல் பாக்குற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அப்ப இது எல்லா சொதப்பலுக்கும் ஒட்டுமொத்த காரணமா யாரை குறிப்பிட முடியும்? பேர் மட்டும் போட்டுக்கிறாருல, ஆர்கே செல்லுமணியுடைய இயக்கத்துல, அவருடைய தயாரிப்புல, அவருடைய ஆலோசனையின் பேர்ல தான் இது நடக்குதுன்னு ஒரு ஆர்கே செல்லுமணி, நம்ம ஆர்வி உதயகுமார், பேரரசு, இன்னொரு கூட்டம், அவருக்கு ஒரு 4 பேர் ஜால்ரா தட்டுறவங்க பேர் மட்டும் தான் அதுல வந்தது. அப்ப நிகழ்ச்சி நடத்துறது தயாரிப்பாளர் சங்கம், ஏன் அவங்க பேர் இல்லைன்னு நம்ம கேட்கிறோம். இதை நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்ப நான் இல்ல, நாங்க எங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்ல, அப்ப உங்க பேர் ஏன் போட்டுக்கிறீங்க? ஒரு விஷயம் இருக்கா? இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க, ஒரு முறையான ஒரு நிகழ்ச்சி கூட இல்லையே, ரசிக்கிற மாதிரி நிகழ்ச்சி இல்லையே. அப்ப என்ன நீங்க வந்து அதுக்காக மெனக்கட்டீங்க, எவ்வளவோ நாளா நீங்க பயிற்சி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்களே தப்பானவர்களா இருக்காங்க. ஒருத்தர் கூட ப்ராப்பர் ஆட்களே காணாங்க. சில நடிகர்களை தான் பார்க்க முடிஞ்சது, சில நடிகைகள் தான் பார்க்க முடிஞ்சது. அப்ப முறையான அழைப்பு யாருக்கும் போய் சேரவே இல்லை. இது ஆர்கனைஸ் பண்ண ஆட்கள் எல்லாம் சொதப்பிட்டாங்க, காசு மட்டும் வசூல்ல குறியா இருந்திருக்காங்க. ஒரு முறையான ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. இதற்கு ஒட்டுமொத்தமா யாரை கை காட்டுறாங்கன்னா எல்லாம் செல்லுமணி பக்கமா தான் திருப்புறாங்க. எனக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் போன் பண்ணாங்க, நான் நிறைய ஊடகங்கள்ல பேசினேன், இது எல்லா தப்புக்கும் காரணம் செல்லுமணின்னு. இப்ப நிறைய நண்பர்கள் பேசினவங்க எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் 100 கரெக்ட் தாங்க, எல்லாத்துலயும் அவங்க டாமினேஷன் தான் இருந்துச்சு, அதனாலதான் நடிகர் சங்கமே ஒதுங்கி இருந்துச்சு, பெருசா அவங்க உள்ளே வரல. தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்களுக்கு இன்விடேஷன் போய் சரியா சேரவே இல்லை, எல்லா இடத்துலயும் செல்லுமணியோட ஆதிக்கம் தான் அப்படின்னு நாம சொன்னதை உறுதிப்படுத்தும் விதமா நிறைய பேர் நம்மகிட்ட பேசினாங்க. நாம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா யார் ப்ராப்பரா நடத்துறீங்களோ எல்லாரையும் நீங்க ஒட்டுமொத்தமா கூட்டாச்சு. நடிகர் சங்கம் இருந்திருக்கணும், தயாரிப்பாளர் சங்கம் இருந்திருக்கணும். நீங்க பெப்சில வந்து கிட்டத்தட்ட 26,000 பேர் இருக்காங்க, மெம்பர்ஸே 26,000 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒரு குடும்பம்னா 2 பேர் இருப்பாங்க. 26,000 பேர்ல நீங்க ரெண்டாவது நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு 30,000க்கு மேல வந்துடுறாங்க. நீங்க அதை தாண்டி இயக்குனர் சங்கம் இருக்கு, இயக்குனர் சங்கம் அத்தனை இயக்குனர் இருக்காங்க. ஒரு இயக்குனருக்கு ஒரு பாஸ் கொடுத்தா 2 பேரு உள்ள வர மாதிரி பாஸ் 2 பாஸ் கொடுத்தா கூட கூட்டத்தை சேர்த்துக்கலாமே. அங்க காலி சேர் தான் இருந்துச்சு, 22,000 சேர்கள் போடப்பட்டதா சொல்லப்படுது. ஒரு 2,000-3,000 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த சொதப்பலுக்கு யார் காரணம்? இது ஆர்கனைஸ் பண்ண கமிட்டி தானே காரணம். கமிட்டி பிரதானமான தலைவர் நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் உங்க பேர் தானே வருது. எல்இடியில திரும்ப மக்கள் செல்லுமணி பேர் தாங்க இருந்துச்சு, அதனாலதான் அவர் பேரை குறிப்பிடுறாங்க. மற்றபடி நமக்கு அவருக்கும் ஒரு வாய்க்கத்தை வேற கிடையாது, வேற எந்த உள்நோக்கமும் இதுல கிடையாது. பட் உள்நோக்கம் கற்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கற்பிச்சுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு எந்த பக்கம் இருந்தாலும் சுட்டி காட்டுவேன், அது என்னோட இயல்பு. அதே மாதிரி சார், வந்த நடிகர்களுக்கு வந்து போதுமான வசதி வந்து செய்து தரப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நடிகை நயன்தாரா அவர்களுக்கு வந்து கார் வந்து முறையா கொடுக்கல, அவங்க வந்து மற்ற நடிகர் கூட தான் வந்து டிராவல் பண்ணாங்க, அப்போ ஒரு சர்ச்சையா வந்துச்சு, ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல நீங்க வந்து யாருக்கும் தனியாலாம் கார்லாம் வைக்கலங்க, அது சொன்னதே தப்பு தான். ஒரு கார் பிக்கப் பண்ணுதுன்னா அந்த காரை 4 ஆர்டிஸ்ட் தான் செய்வாங்க. நயன்தாராவுக்கு தனியா கார் கொடுப்போம்ல எங்கேயும் சொல்லல. ஏன்னா என்னன்னு இவங்க வந்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட விஷயமே தப்பா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரபலங்கள் வரும்போது அவருடைய வாகனங்கள் ஒரு இடத்துல நிக்குது, அங்க வாகனத்தை விட்டுட்டு அவங்களை கூட்டு வரதுக்கான பேட்டரி கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் முறையான விஷயங்களா பண்ணல. நடந்து வர வேண்டியது 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும். ஆர்டிஸ்ட்லாம் இப்பெல்லாம் 1 கிலோமீட்டர் நடந்துலாம் ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் வரமாட்டாங்க, இதுக்கே பெரும்பாலும் அவங்க வரல. அப்படி வந்த நயன்தாராவும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நமக்கு மட்டும் தான் கார் வந்திருக்கும்னு நினைச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா பின்னாடி இன்னும் 4 பேர் ஏறினோடனே அவங்க வந்து அதுலயே அப்செட், திரும்ப மறுபடியும் அவங்க திருப்பி அனுப்புறதுலயும் அதே மாதிரி குழப்பம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால நயன்தாராக்காக கார் வந்துதா அப்படின்னு கிடையாது, அங்க ஆர்டிஸ்டுகளுக்கு இவங்க ஆர்கனைஸ்டே தப்பு. அதுதான் சொல்ல வர. ஒட்டுமொத்த இப்ப நீங்களே இந்த கேள்வியில நீங்களே கேள்வி கேட்டீங்க முதல்ல, எப்படி நீங்க தோல்வின்னு சொல்லுங்க, இதெல்லாம் தோல்வி தானே. இதெல்லாமே நீங்க அடிப்படையில சரியான முன்னெடுத்தல், சரியான திட்டமிடுதல் இருந்தா எந்த நிகழ்ச்சியுமே வந்து ஃபெயிலியர்ன்ற இலக்கை நோக்கி ஓடாது. இது எல்லாமே சொதப்பல்ல. ஒரு வாகன பார்க்கிங்ல ஆரம்பிச்சு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போற, டிக்கெட் அதாவது கொடுத்து காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் கொடுத்து உள்ள போற ரசிகர் வரைக்கும்
ஒரு ப்ராப்பர் விஷயமே இல்ல. முள்ளிவாய்க்கால் மாதிரி வந்து முள்வேலி கேம்புக்குள்ள அடைச்சாங்க கோல்டு சில்வர் பிரான்ஸ் கூட்டத்தை. அவங்களுக்கா நீங்க பார்க்கவே முடியாது, ஸ்டேஜ தெரியவே தெரியாது, பள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன கிரவுண்ட் அதுன்னா குதிரை பந்தயம் நடந்த கிரவுண்ட், அது ரேஸ் கோர்ஸ் மைதானம். அது வந்து ப்ராப்பரா சமதளமா இருக்காது, பள்ளம் மேடா தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டதே ஃபர்ஸ்ட் தப்பு. அடிப்படையிலே ஃபர்ஸ்ட் தப்பாங்க பண்ணிட்டாங்க. அதனால எல்லாமே டோட்டல் தப்புங்க. இவருக்கு மட்டுமா தப்பு நடந்துச்சு, நயன்தாராக்கு மட்டுமா சிக்கல் வந்துச்சு, பல நடிகர்களுக்கு சிக்கல் வந்துச்சு. திரும்பி போகும்போது அவங்களுக்கான முறையான பாதுகாப்பு விஷயங்கள்லாம் சரியா பண்ணவே இல்லை. அழைச்ச விஷயத்துல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் குழப்பம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வடிவேலு சார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து பேட்டரி கார் அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அந்த கார்ல வந்து ட்ரம்ஸ் சிவமணியோட குடும்பத்தார் வந்து ஏறிட்டாங்க. அப்போ வந்து கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு. அப்ப சிவமணி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு பார்த்து கேட்டுட்டாரு. சோ வடிவேலு பத்தி இந்த மாதிரி பொது இடத்துல வந்து கேட்டது சரியா தப்பா? ஆக்சுவலா வடிவேலு பார்த்து கேட்கல, என்ன நடந்தது அப்படின்னா பேட்டரி கார்ல தான் எல்லா நடிகர் நடிகையுமே அவங்க திருப்பி அடிச்சு விட்டாங்க. இந்த வாகன அவங்க பார்க்கிங் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால வடிவேலு முடிச்சுட்டு வெளியில வராரு, சிஎம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. வடிவேலு வெளியில வரும்போது அவரை ஏத்திட்டு போறதுக்கு ஒரு பேட்டரி கார் வருது. நிறைய கார்கள் வச்சிருந்தாங்க, பேட்டரி கார்கள் வந்து போயிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது ஒரு காரை வடிவேலுக்காக கொண்டு வரும்போது அதுல சிவமணி, நீங்க சொல்ற ட்ரம் சிவமணியோட ஃபேமிலி ஃபுல்லா ஏறிட்டாங்க. அதுல மீங்க 6-7 பேர் தான் உட்கார முடியும். அப்ப இல்ல சார் இது வடிவேலுக்காக வந்த கார் சார், நீங்க வேற கார்ல போங்கன்னு சொல்லும்போது ஆனா வடிவேல ஒரு ஆளாப்பா அப்படின்ட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஆக்சுவலா அது ரொம்ப தப்பு. வடிவேலு ஒரு ஆளா இல்லையான்றது அப்புறம் எனக்கு வடிவேலு மீது மாறுபட்ட கருத்து இருக்கு. விஜயகாந்த் மரணத்துக்கு வரல, நிறைய நன்றி கெட்ட வடிவேலு நம்ம சொன்னா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வடிவேலு வந்து அங்க உதாசீனப்படுத்துறாரு. வடிவேலு அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வடிவேலு அதாவது நீங்க வந்து ட்ரம் சிவமணியை விட வடிவேலு உண்மையிலே பெரிய ஆள் தான். ட்ரம் சிவமணியோட செல்வாக்க பார்க்கும்போது வடிவேலுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். வடிவேலுன்னா சொன்னா டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ட்ரம் சிவமணியை விட பெரிய ஆள் தான் வடிவேலு, நிஜமாவே. அதுல நம்ம மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனால் அந்த இடத்துல பொது இடத்துல அப்படி ஒரு உதாசீனமான ஒரு வார்த்தையோ அவளா ஒரு ஆளா விடியா அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் வந்து அந்த ட்ரம் சிவமணிக்கு அது அழகில்லை, அவருடைய மரியாதைக்கு அது அழகில்லை. ஆனா அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாருன்னு நமக்கு தெரியல. என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, நமக்கு என்ன நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்பி வரும், அவ்வளவுதான். நாம ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தோம்னா அந்த மரியாதை நமக்கு திரும்பி கிடைக்கும். நீயே மரியாதை ஒரு ஆள் இல்லை. நான் யாரை சொல்றேன்னா வடிவேலு. யாருக்கும் மரியாதை தர மாட்டேன், மதிக்கவே மாட்டேன். இந்த கூட்டத்துக்கு மட்டும் ஏன் வந்த, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்னா திமுக அரசாங்கம், உதயநிதி ஸ்டாலின், இப்ப நீ அவரோட நெருக்கமா இருக்கிற எப்படிலாம் சீன் போறதுக்காக தான் அங்க வந்து பல்ல காட்டிட்டே வந்தாரு. வந்தவர் யாரும் பெருசா மதிக்கவே இல்லை. திருப்பி அனுப்பும் போதும் இந்த அவமானம், இந்த அசிங்கம். வடிவேலு மீது நமக்கு வந்து ஐயோ பாவங்க அப்படின்னு நம்ம சின்ன பரிதாப உணர்வு கூட வரமாட்டேங்குது. ஆக்சுவலா வரணும், வரல. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி இன்னொரு பேட்டரி கார்ல ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பேட்டரி கார்லயும் முன்னாடி உட்கார்ந்து வேணா பின்னாடி உட்கார்ந்து மாத்துறாங்க, இடத்த மாத்துறாங்க. கடைசியில் அவருக்கு பாதுகாப்பா வந்தது யார் தெரியுமா உங்களுக்கு? பார்த்திபன் தான், நடிகர் பார்த்திபன். என்னன்னா அடுத்த படத்துல சேர்ந்து நம்ம பண்ணலாமான்னு நாங்க திருப்பி ஆலோசனை பண்ணோம்லாம் வச்சதுனால பின்னாடியே அவருக்கு பாதுகாப்பா வந்துட்டு இருந்தாரு. சோ எல்லாமே நாம் செய்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் தெரியும்னு சொன்னாங்கல்ல, உடனே தெரிஞ்சிருச்சு. வடிவேலு விவேக் நம்ம விஜயகாந்துடைய மரணம் நடந்து ஒரு சில வாரங்கள்லயே வடிவேலுக்கு இந்த அசிங்க அவமானம் இந்த பஞ்சாயத்துலாம் நடந்துருச்சு. சோ என்னன்னா ஒரு சொல்லுவாங்கல்ல, கடவுள் இருக்காண்டா குமார் அப்படின்னு ஒரு டைலாக்ல வரும்ல, அந்த மாதிரி வந்து நான் கடவுளை நம்புறவங்க கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல. அதனால நீ என்ன செஞ்ச, நீ யாரை மதிச்ச, உனக்கு மரியாதை என்ன கிடைக்கும்? மதித்தால் மரியாதை கிடைக்கும். ஸோ வடிவேலுக்கு அதுதான் நடந்துச்சு. ஆனா பாவம் தான், சங்கடமான ஒரு சூழல் தான் இது. இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் வந்து யாரை நான் குறை சொல்லுவேன்னா, அந்த பேட்டரி கார் வந்ததோ ஏற்றி விட்டதோலாம் கிடையாதுங்க, நிர்வாக சீர்கேடு தான். இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. யாரை ப்ராப்பரா கொண்டு வரணும், யாரை எங்க திருப்பி அனுப்பி விடணும், அவர்களுக்கான பவுன்சர்ஸ் அவ்வளவு நூற்றுக்கணக்கான கருப்பு ட்ரெஸ் அடிச்ச பவுன்சர்ஸ் நின்றுந்தாங்க. காவல்துறை திருமண பக்கம்லாம் நின்றுச்சு. முறையான பாதுகாப்பு ஏற்பாடே இல்ல. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, காவல்துறை உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்குது, பவுன்சர்ஸ் அங்கே எங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 25 வருஷத்துல எவ்வளவு நிகழ்ச்சி பார்த்திருக்கேன் நான். எந்த நிகழ்ச்சியிலும் இந்த மாதிரி ஒரு சொதப்பல் நடந்ததே கிடையாது. நடந்து முடிஞ்சு போற வரைக்கும் பெரிய கூட்டம் இருக்கும், ஒருத்தரையும் பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவங்கள கார் ஏற்றி அனுப்புறதுக்கும் அவ்வளவு தள்ளுமுள்ளா இருக்கும். இங்க அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல.